பாவி பசங்க. இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க வேண்டிய 2 பேரும் மொத்தமா உன் தலையில சுமைய இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்களேடா. நாங்க 4 பொம்பளைங்க இருந்தோம். எங்களால எதுவுமே பண்ண முடியலையேடா, பண்ண முடியலையே. சரிடா, சரிடா, சரி. நில்றா. எங்க போயிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னம்மா, எல்லாம் உன் வேலை தானா? மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன குடும்பமா இல்ல வேற ஏதாவதா? சம்பந்தமே இல்லாம யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டு இவனை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க? அப்பா, என்ன? நான் என்ன குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு? நாங்கள் 2 பேரும் பேசி ஒன்னா தான் முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அவங்கள போய் திட்டுறீங்க. ஓ, முடிவு பண்ற அளவுக்கு பெரிய மனுஷனாக்கியா நீ? அப்போ நாங்களாம் எதுக்குடா அந்த வீட்டுல இருக்கோம்? டேய், என்னடா அதெல்லாம்? சும்மா இருமா, இது வேற கேஸ்மா. இது வீட்டு விஷயம் கிடையாது, நீங்க தலையிடாததுல. சும்மா நிறுத்துடா. என்ன முக்கியமான கேஸ்? உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள தானே அவன். அவன் கூட தான் இவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். அவன் செத்து போன கேஸ திரும்பவும் எடுத்து நடத்துறேன்னு சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல மனுஷன் செத்து போயிருக்காரு. அது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு புரியல எனக்கு. இதுக்கு தப்புதான்டா, தப்புதான். நீ யாரோ ஒருத்தனா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ ஈஸ்வரமூர்த்தியோட பையன், அத மறந்துடாத. கட்சியில இருந்து ஆளுக்கு போன் அடிச்சு என்னென்ன கேள்வி கேட்கறானுங்க தெரியுமா? பதில் சொல்ல முடியலடா. சிஎம் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. அப்பா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஸ்ரீகாந்த் சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறத போயிடுங்கிறது. அப்பா, வெற்றியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப பிடிவாதக்காரப்பா. அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் விட்டு கொடுக்க மாட்டான். நாம என்ன சொன்னாலும் இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுல ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டான். விடுங்க. ஒரு நல்ல மனுஷன் சாவுக்கு காரணமா இருக்கிற குற்றவாளிய ஒரு எம்எல்ஏவா இருக்கிற நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்க பொலிட்டிக்கல் இமேஜ் இன்னும் மேலதான் போகும். முட்டா பையல புடிச்சு கொடுக்கணும்னா உன் தம்பியை தான் புடிச்சு கொடுக்கணும். இந்த கேஸோட குற்றவாளியே உன் தம்பி தான்.
அவன் தாண்டா ஜெயிலுக்கு போவான். அப்பா என்ன சொல்றீங்க? ஆமா, ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ணதே உன் தம்பி தான். ஆனா அது உன் தம்பிக்கே தெரியாது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க செத்ததும் உன் தம்பிக்கு தெரியாது. நான் தான் டாக்டர் கிட்ட பேசி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கேன். இவன் என்னடான்னா அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு அவனே போராடிக்கிட்டு இருக்கான். பெருசா நியாயம் தர்மம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா என்னால நம்பவே முடியலப்பா. நம்பிதாண்டா ஆகணும். அதுதான் உண்மை. தேவையில்லாம அந்த துளசி பேச்சை கேட்டுக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப நோண்டிக்கிட்டு இருக்கான். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா ஒரு வழி இருக்குப்பா. என்ன? வெற்றி கிட்ட நீங்களே பேசுங்க. அவனுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சுட்டா அவனே பின்வாங்கிடுவான்ப்பா. அவங்கிட்ட சொன்ன உடனே நியாயம் நீதி தர்மம்னு பேசி நானே ஜெயிலுக்கு போறேன்னு போய் சரண்டர் ஆயிடுவான். இந்த குடும்பத்திலேயே தப்பி பிறந்தவன் அவன். அதான் அவனுடைய பிரச்சனையே. அதனாலதான்டா இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்தேன். கேஸ் எடுக்க கூடாதுன்னு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினா இவன் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். அப்பா அவன் அந்த குழந்தை மேல வர ரொம்ப பாசமா இருக்கான். இந்நேரத்தில் இது தெரிஞ்சா மொத்தமா உடைஞ்சு போயிடுவான். நாம எப்படியாவது தம்பியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? தம்பிக்கு பதிலா